நம்ம டெர்மட்டோஃபைப்ரோசார்கோமா பற்றி பார்க்க போகிறோம். டெர்மட்டோஃபைப்ரோசார்கோமானா என்னதுன்னா, இது ஒரு டைப் ஆஃப் சார்கோமா. இந்த சார்கோமா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சார்கோமா. இந்த டெர்மட்டோஃபைப்ரோசார்கோமா வந்து லோக்கலி அதுக்கப்புறம் வந்து மெலிக்னன்ட் டியூமரோடது இது அரைசஸ் ஃப்ரம் த டெர்மிஸ் லேயரில் வந்து அரைசஸ் ஆகுது. தென் வந்து டெர்மிஸ் லேயரில் வந்து அரைசஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து காமன் சைட் வந்து ட்ரங்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபோரம், அதுக்கப்புறம் வந்து ரீஜியன் ஆஃப் த லிம்ப், அதுக்கப்புறம் வந்து திஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் த நோடல் ஆஃப் தி அல்சரேட்டிவ் லீஷன் இஸ் மினியர் ஆஃப் த டியூரேஷன் வந்து ஒரு வந்து போசலேட்டடாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா, அதுக்கப்புறம் வந்து தீஸ் ஆர் த ரீஜியன் ஆஃப் லிம்ஃப் நோட் இஸ் இன்வால்மெண்ட் இன் தி அன்காமன் பிளேஸில் வந்து இருக்குது. தென் வந்து அதுக்கப்புறம் அன்காமன் பிளேஸ் இட்ஸ் லெஸ் அக்ரெசிவ். அதுக்கப்புறம் வந்து hence corrupt it is treatment is a wide excision வச்சு பண்ணுவாங்க. lymph node நல்லா வருது, lymph nodeல பிரச்சனை இருக்கு. Dermatofibrosarcoma protuberans வந்து ஒரு ஸ்கின் கேன்சரு, பினைன் டியூமர்னு சொல்கிறாங்க. தென் வந்து இதோட டயக்ராம்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து இதோட டயக்ராம்லாம் வந்து இருக்கும். இந்த மாதிரி தான் டெர்மட்டோஃபைப்ரோசார்கோமா வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த டெர்மட்டோஃபைப்ரோசார்கோமா வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டெர்மட்டோம் லேயரில் வந்து இருக்குதா எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி டெர்மட்டோஃபைப்ரோசார்கோமா இப்படி தான் இருக்கும். ஹிஸ்ட்ரின்னு பார்த்துட்டோன்னா வந்து ஸ்டார்ட் ஏ ஸ்மால் ஸ்வெல்லிங் 5 இயர் 5 வருஷம் அந்த மாதிரி சைஸு. அது கிராஜுவலி இன்க்ரீஸிங் இந்த சைஸ். ரேப்பிட் க்ரோத் நாட்ச் வந்து பாஸ்ட் 6 மந்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்தோன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்பெக்ஷனில் வந்து நோடுலா ஸ்வெல்லிங் இருக்கும், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும். நோடுலா ஸ்வெல்லிங், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அதுக்கப்புறம் வந்து நான் எக்ஸ்போஸ்டு டு த காஃப் இம்பல்ஸ் வந்து இருக்குது. நான் எக்ஸ்போஸ்டு காஃப் இம்பல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் கிளினிக்கல் எக்ஸாமினேஷனில். தென் வந்து இன்வெஸ்டிகேஷன் பல் சிபிசி, அதுக்கப்புறம் வந்து டிசி, ஹெச்ஐவி நெகட்டிவ் இது எல்லாமே வச்சு பார்ப்பாங்க. டயக்னோசிஸ் பண்ணால் வந்து சாஃப்ட் டிஷ்யூவாக இருக்கா, லிம்ஃப் நோடாக இருக்கா, இது எல்லாமே பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட் வந்து எக்ஸிஷன் வந்து பண்ணுவாங்க. எக்ஸிஷன் ஆஃப் த ஸ்வெல்லிங் ஃபார் த குட் மார்ஜின் அண்டர் ஸ்பெஷல் ஸ்பைனல், அதுக்கப்புறம் வந்து ஸ்பைனல் அனஸ்தீஷியா கொடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்டேஜஸ் வந்து G1 அதுக்கப்புறம் T2 ஸ்டேஜில் வந்து இது பார்ப்பாங்க. இதுதான் வந்து டெர்மட்டோஃபைப்ரோசார்கோமா. ஃபீவர், நோ ஸ்வெல்லிங், அதுக்கப்புறம் நோ ஃபீவர், எந்த ஒரு ஸ்வெல்லிங் இல்லை, அடிஷன் ட்ரக்கும் இல்லை, அதுக்கப்புறம் ஹெரோயின் இருக்குல்ல, நோ ஹிஸ்ட்ரி ஆஃப் சக்ஸஸிவ், எந்த ஒரு இதில் ட்ராமா இல்லை, வெயிட் லாஸ் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பவல் ஹேபிட்ஸ் நார்மலாக தான் இருக்குது, எல்லாமே நார்மல். கிளினிக்கலில் வந்து வெல்டிபிட்டாக இருக்குது, நரிஷ்மெண்ட் இருக்குது, வைட்டலாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் இஸ்கெமிக் ரீஜியனில் வந்து பார்க்க முடியும். இதான் வந்து டெர்மட்டோஃபைப்ரோசார்கோமா இஸ் தி அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் பாப்புலேஷன் ஆஃப் ஸ்பைனல். தீஸ் ஆர் அரேஞ்ச் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி அதுக்கப்புறம் வந்து ஸ்டெமி, அதுக்கப்புறம் வந்து கார்டிவெல் அண்ட் wool. These are the infiltrated of the dermis and subcutaneous fat at the honeycomb configurationல இருக்குது. cellular pattern, infiltration, adnexia, stroma. இருக்குது. cellular pattern, infiltration, அதுக்கப்புறம் adnexia, stroma, CD34 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 510 ஜெனடிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆன்கோஜெனிக் வைரஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆன்கோஜெனிக் வைரஸ்னால் வந்து ஆன்கோ வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. the virus can causes to promote cancer in the human or animal. அதான் சொல்கிறாங்க 50 to 20% வந்து ஹியூமன் கேன்சர் வந்து வேர்ல்டு வைடாக வந்து ஆன்கோஜெனிக் வைரஸ் இருக்குது. என்னென்ன மேஜர் ஹியூமன் ஆன்கோஜெனிக் வைரஸ்? ஹியூமன் HPV, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், எப்ஸ்டீன்-பார் வைரஸ், ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், ஹியூமன் அப்புறம் வந்து டி லிம்போசைட் வைரஸ், கப்போசி சார்கோமா, மெர்க்கில் செல் பாலிமார்ஃபி, அதுக்கப்புறம் மார்ஃபோ வைரஸ். இன்ஆக்டிவேஷன் ஆஃப் தி டியூமர் சப்ரஷன்
அதுக்கப்புறம் இன்ட்ராடிகே, அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரகேஷன் ஆஃப் தி அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் டிஎன்ஏ, குரோனிக் இன்ஃப்ளமேஷன் இருக்குது, ப்ரிவென்டிவ் குரோனிக் இன்ஃப்ளமேஷன் இதெல்லாமே இருக்குது. இதான் வந்து ஆன்கோஜெனிக் வைரஸ். இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். இருக்கிற பர்கிட்ஸ் லிம்போமா ரவுண்டு போட்டுட்டு ஹியூமன் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுக்கணும். ஹெச்ஐவி வந்து நம்ம சென்டரில் வந்து ஒரு டிஎன்ஏ இருக்கிற மாதிரி போட்டுக்கிறணும். அதுக்கப்புறம் ஹெச்பிவி வந்து சென்டரில் சுற்றி ஒரு டிஎன்ஏ இருக்குது. ஹெச்சிவி இந்த மாதிரி தான் போட்டுக்கிறணும். ஹெச்ஐவி வந்து ஹெச்பிவி பாலிகானல் ஷேப்பில் இருக்குது. சப்போசி சார்க்கமா வந்து இதுவுமே வந்து ரவுண்டாக போட்டுட்டு ஒரு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுக்கிறணும். இது எல்லாமே வந்து கார்சினோமாவோட ஒரு அதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து ஹியூமன் ஆன்கோஜெனிக் வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆன்கோஜெனிக் வைரஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆன்கோஜெனிக் வைரஸ்னால் வந்து ஆன்கோஜெனிக் வைரஸ் ஆர்என்ஏ டிஎன்ஏன்னு இருக்குது. ஆர்என்ஏல வந்து என்னெல்லாம் இருக்குன்னா ஹெச்ஐவி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஹெச்ஐவி வைரஸ் இதெல்லாம். டிஎன்ஏ வைரஸ் வந்து ஹெப்படைட்டிஸ் பி, ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ், பேப்லோமா வைரஸ். இப்போ வந்து மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா வந்து டேரக்ட் ஆக்டிங், இன்டெரக்ட் ஆக்டிங் இருக்குது. டேரெக்டாக வந்து செல் ட்ரான்ஸ்ஃபர் டு தி ஜீனாக வந்து இருக்கும். இன்டெரக்ட் ஆக்டிங் வந்து ஆல்டோ தி எக்ஸ்பென்ஷன் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்லர் ஆஃப் த ஜீனில் போய் அது வந்து டிஎன்ஏ வந்து அஃபெக்ட் பண்ணி தென் வந்து மியூட்டேஷன் ஆஃப் த ஒரு ஃபீனோடைப் மியூட்டேஷன் வந்து நடக்குது. இது சொல்கிறாங்க. கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஸ்வெல்லிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்வெல்லிங் ஆஃப் த ஸ்வெல்லிங் வந்து என்னதுன்னா லொக்கேஷன், ஷேப், சர்ஃபேஸ், கன்சிஸ்டன்சி, அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட் சிஸ்டாக இருக்கா, ஹார்ட் சிஸ்டாக இருக்கா, ஈல்டாக இருக்கா, ஆப்சன்ஸாக இருக்கா, அதுக்கப்புறம் ஃப்ளக்சுவேஷன் இந்த உள்ள ஃப்ளக்சுவேஷன் இருக்கா, அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபர்மன்சி இருக்கா, மொபிலிட்டி இருக்கா, சைன் ஆஃப் கம்பேரபிலிட்டி இருக்கா, பிளேன் ஆஃப் ஸ்வெல்லிங் இருக்கா, பல்சேஷன் பார்ப்பாங்க. பல்சேஷன் வந்து எக்ஸ்பால்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்மிட்டண்ட்டாக இருக்கா, அதுக்கப்புறம் வந்து பல்சேஷன் வந்து பார்க்க முடியும். இதெல்லாமே இருக்குது. எஃபெக்ட் ஆஃப் அன்யூரிசம், பல்சேஷன் பார்ப்பாங்க. சின் டெஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்கலாம். சின் டெஸ்ட், பர்கிட்ஸ் டெஸ்ட், ஃப்ளக்சுவேஷன் டெஸ்ட், டிரான்ஸ்மிஷன் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஸ்வெல்லிங்கில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து பினைன் அண்ட் மெலிக்னன்ட் டியூமர் பற்றி பார்க்க போகிறோம். பினைன் டியூமர் வந்து வெல் சர்க்கம்ஸ்கிரைப்டாக இருக்கும். சைஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும், ஸ்லோ க்ரோயிங்காக இருக்கும், கேப்சுலேட்டடாக இருக்கும், நான் இன்வெசிவாக இருக்கும், ஹியூஜாக இருக்கும், நெக்ரோசிஸாக இருக்குது, மெட்டாஸ்டாசிஸாக இருக்குது, வெல் டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்குது, ஓமான்னு கொடுப்பாங்க. தென் வந்து அதுக்கப்புறம் வந்து மெலிக்னன்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து நாட் சர்க்கம்ஸ்கிரைப்ட், லார்ஜாக இருக்கும், ஃபாஸ்ட் க்ரோயிங்காக இருக்கும், நான் கேப்சுலேட்டடாக இருக்கும், இன்ஃபில்ட்ரேட்டிவ் இன்வெசிவ் இருக்கும், அதுக்கப்புறம் நெக்ரோசிஸ் வந்து நடந்திருக்கும், மெட்டாஸ்டாசிஸ் நடந்திருக்கும், போலியோ டிஃப்ரென்ஷியேட்டட், கார்சினோமா, சார்கோமான்னு பிரிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டுக்கணும். சர்க்கம்ஸ்கிரைப்டாக இருக்குது. இந்த மாதிரி வெளியில் வந்து நல்லா ஆன்கோசைட்டிக் இந்த எபித்திலியல் இதெல்லாம் சொல்லி போட்டுக்கணும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கார்சினோமா அண்ட் சார்கோமா. கார்சினோமா சார்கோமாவோட டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். கார்சினோமா தான் வந்து அதுக்கப்புறம் வந்து சார்கோமா வந்து கனெக்டிவ் டிஷ்யூ வந்து ஃப்ரம் தி சார்கோமா வந்து கனெக்டிவ் டிஷ்யூ ஆரிஜின், கார்சினோமாவில் வந்து எபித்திலியல் ஆரிஜின். எபித்திலியல் டிஷ்யூலேருந்து வரக்கூடியது கார்சினோமா. இது வந்து கனெக்டிவ் டிஷ்யூலேருந்து வரக்கூடியது வந்து சார்கோமா. இது வந்து பிளட்டு இதுக்கப்புறம் வந்து பிளட் பையால் ஸ்ப்ரெட் ஆகுது. இது வந்து லிம்பெடிக் சிஸ்டம் மூலியம் ஸ்ப்ரெட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கப்புறம் வந்து யங்கர் பேஷண்ட்டுக்கு பார்க்கக்கூடிய ஓல்டர் பேஷண்ட்டை தான் கார்சினோமா பார்க்க முடியும். சார்கோமா வந்து யங்கர் பேஷண்ட்டுக்கு. சார்கோமா கனெக்டிவ் டிஷ்யூ ஆரிஜின், பிளட் வெசல்ஸ் இருக்கும், இது எல்லாமே இருக்குது. கார்சினோமானா வந்து அதுக்கப்புறம் கார்சினோமானா வந்து எபித்திலியல் ஆரிஜின். கார்சினோமானா வந்து எபித்திலியல் ஆரிஜின். இது வந்து அப்புறம் வந்து மீசன்கீமல் கனெக்டிவ் டிஷ்யூ ஆரிஜின். இது வந்து கனெக்டிவ் டிஷ்யூ ஆரிஜின். இது வந்து கார்சினோமா வந்து ஓல்டு பீப்புளுக்கு வரும். இது வந்து யங் ஏஜுக்கு வந்து வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லோ க்ரோயிங்காக இருக்கும், ஃபாஸ்ட் க்ரோயிங்.
அதுக்கப்புறம் வந்து அரேஞ்சுடு, நிறையா செல் வந்து அரேஞ்சுடு, செல் அரேஞ்சுடு இண்டிவிஜுவல், குரூப் ஆஃப் செல் அரேஞ்சுடு, லிம்போஸ், இது வந்து லிம்போட்டிக் ஸ்ப்ரெட்டு, பிளட்டு மூலிமா ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து லிம்போட்டிக் ஸ்ப்ரெட்டு பிளட் மூலிமா ஸ்ப்ரெட் ஆகுது. தென் வந்து அதுக்கப்புறம் என்னதுன்னா செல் அரேஞ்சு குரூப்பு, அதுக்கப்புறம் செல் அரேஞ்சு இண்டிவிஜுவலி. இதான் வந்து கார்சினோமா சார்கோமாவோட டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கார்சினோமா சார்கோமா டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். சிஸ்டர் டியூமர் தான் இருக்குது ரொம்ப பெரிய சாப்டர். கப்போசி சார்கோமா, கப்போசி அடினோ கார்சினோமான்னு இருக்குது. கப்போசி சார்கோமான்னு வேறு, கப்போசி அடினோ சார்கோமா, கெரட்டோகந்தோமான்னு இருக்குது. கப்போசி அடினோ சார்கோமா அப்படின்னா வந்து என்னதுன்னா இது வந்து ஒரு பிளாக் பாப்புலேஷனுக்கு வந்து வரக்கூடியது. கப்போசி அடினோ சார்கோமா வந்து பிளாக் பீப்பிள்ஸ், காமன் இந்த பிளாக் பீப்பிளுக்கு வந்து வரக்கூடியது. இது வந்து ப்ராலிஃபரேட்டிவ் கேப்லரி வெசல்ஸ்லேருந்து ப்ராலிஃபரேட்டிவ் வெசல்ஸ் வந்து வரக்கூடியது. ப்ரீவாஸ்குலர் கனெக்டிவ் டிஷ்யூ செல் மூலியமாகவும் வரும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பார்க்குறோம் என்னென்னா அதுக்கப்புறம் வந்து பர்பிளிஷ் நோடுலர் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பர்பிளிஷ் நோடுலர் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பர்பிளிஷ் நோடுலர் மாதிரி இருக்கும். தென் வந்து அதுக்கப்புறம் ரீஜனல் லிம்ஃப் நோடு இன்வால்மெண்ட் வந்து நடக்குது. இன்க்ரீசிங் இந்த இன்சிடென்ஸ் ஆஃப் த எய்ட்ஸோட இன்சிடென்ஸ் வந்து அதிகமாக பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் வந்து மெலிக்னன்ட் மெலனோமா, சாஃப்ட் டிஷ்யூ சார்கோமா, சிம்பிள் குட்டேனியஸ் மெட்டாஸ்டாசிஸ், T-cell லிம்போசைட்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் வந்து அதுக்கப்புறம் மெலிக்னன்ட் மெலனோமான்னு இருக்குது. மெலிக்னன்ட் மெலனோமா, ஷார்ட் டிஷ்யூ சார்கோமா, மல்டிபிள் குட்டேனியஸ் மெட்டாஸ்டாசிஸ், T-cell லிம்போமான்னு இருக்குது. இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேஷனில் வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இது அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரெட் டு த லிம்பா வந்து இருக்குது. ஒரு டிசீஸ் வந்து எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்து கப்போசி கார்சினோ சார்கோமா வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்ன பாக்ஸு 9th, இது வந்து என்னென்னா டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டு, அதாவது அசோசியேட்டட் கப்போசி சார்கோமா வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டு, லிம்பில் உள்ளவங்களுக்கு, ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களுக்கு, HIV பேஷண்ட்டு இவங்களாம் அஃபெக்ட் ஆகுறாங்க. டைப் ஆஃப் கப்போசி சார்கோமா வந்து யூரோப்பியன், ஆஃப்ரிக்கன், டிரான்ஸ்பிளான்ட், எய்ட்ஸ்ன்னு இருக்குது. யூரோப்பியன்னா வந்து எல்டர்லி மேலுக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கனுக்கு வந்து ஆஃப்ரிக்கனுக்கு வந்து யங் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து வரும். டிரான்ஸ்பிளான்ட் வந்து இம்யூனோ காம்ப்ரமைஸ் உள்ளவங்களுக்கும், இது வந்து எய்ட்ஸ் வந்து ஹோமோசெக்ஷுவலுங்களுக்கும் கப்போசி சார்கோமா வருது. அதுக்கப்புறம் வந்து தீஸ் ஆர் தி கப்போசி சார்கோமா வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்பெரிங்கோமா, தென் ட்ரைகோ எபித்தீலியலோமா, these are localized swelling is transplanted to the excision இருக்குது. is kept to the mid of the differential diagnosis of the malignant skin tumor. டீட்டெயிலில் வந்து நம்ம பார்க்க முடியும். இது டீட்டெயில் வந்து ஃபியூ ஸ்கின் லீஷன்ஸ் வந்து கிவன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில ஃபியூ ஸ்கின் லீஷன்ஸ் ஆர் கிவன். தென் வந்து கப்போசி சார்கோமா வந்து அதுக்கப்புறம் ஆன்ஜியோ சார்கோமான்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு black population. The neoplasm is arrest to the proliferation of the capillary cell and prevascular connective tissue cells அப்படின்னு இருக்குது. proliferative capillary vessels மூலியமாகவும் அதுக்கப்புறம் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ மூலிமா வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இது வந்து பர்பிளிஷ் நோடியல் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பர்பிள் கலரில் வந்து பர்பிளிஷ் நோடியல் வந்து கப்போசி சார்கோமா வந்து பர்பிளிஷ் நோடியல் மாதிரி இருக்கா, இதை வந்து சொல்கிறாங்க. தென் வந்து இதுதான் வந்து கப்போசி சார்கோமா.
Kaposi sarcoma is a malignant vascular tumor. This arises from the endothelial cells strongly in the human papilla. Human herpes virus and is commonly in the oral skin and oral mucosa and lymph node and varicosa இருக்குது. etiology immunosuppressant உள்ளவங்களுக்கு male and African peoples type endemic Kaposi classic Kaposi sarcoma endemic Kaposi sarcoma epidermic Kaposi sarcoma and இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்டேஷன் மூலியமாக இருக்குது. இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்கின் லீஷனாக இருந்துச்சுன்னா ரெட்டிஷ் பர்பிள் வயலட் கலரில் இருக்கும். த லீஷன் இஸ் பிகம் டு த அல்சரேட்டட் அண்ட் பிளட் காமன் சைட் வந்து லோவர் லிம் அண்ட் ஃபேஸ் அண்ட் ஓரல் கேவிட்டி. ஓரல் லீஷன் வந்து காமன்லி இன்வால்வ் டு த ஹார்ட் பேலட் ஜிஞ்சேவா அண்ட் பக்கல் மியூக்கோசா. ஓரல் லீஷன் வந்து ஹார்ட் பேலட் ஜிஞ்சேவல் அண்ட் பக்கல் மியூக்கோசா மேபி வந்து இது வந்து பெயினாக வந்து இருக்கும். பக்கல் மியூக்கோசாவில் வந்து இருக்குது ஓரல் லீஷனில். தென் வந்து மேபி பெயின் டிஸ்னியா டிஃபிகல்ட் டிஸ்பேஜியா அதுக்கப்புறம் ப்ளீடிங் எரித்திமான் இருக்குது. வெசிகுலரில் வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் லங் அண்ட் லிம்ஃப் நோட் இருக்குது. ஓரல் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து மோஸ்ட் வந்து பர்பிளிஷ் ரெட் லீஷன் மாதிரி இருக்கும். தென் வந்து ஜிஞ்சேவல் பக்கல் ஏரியாவில் வந்து பிரச்சனை இருக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்பைரல் ஷேப்டு டியூமராக வந்து இருக்குது. இர்ரெகுலர் வாஸ்குலர் இதாக இருக்குது. எக்ஸ்ட்ரா வாஸ்குலேட்டடாக ஆர்பிசி இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இருக்குது. ஹெச்ஐவிலேருந்து பார்க்க முடியும். டயக்னோசிஸ் வந்து டயக்னோஸ் கிளினிக் எக்ஸசைஸ் பயாப்சி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்டோபேத்தாலஜி பார்ப்பாங்க. எஃப்என்எஸ்சி அதுக்கப்புறம் வந்து இமேஜிங் டெஸ்ட்டு. ட்ரீட்மெண்ட் வந்து ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி கொடுப்பாங்க. தென் எக்ஸசன் கிரையோதெரப்பி ரேடியோ தெரப்பி கொடுப்பாங்க. கப்போசி அதுக்கப்புறம் வந்து டர்கம் ரோபின் பெடக்கில் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து எக்ஸாமினேஷனாக வந்து பார்ப்பாங்க. கெரட்டோஅகாந்தோமா வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் டியூமராக இருக்குது. அப்புறம் வந்து மல்மஸ் அதுக்கப்புறம் வந்து செபேஷியம் அதுக்கப்புறம் வந்து மொலஸ்கம் சூடோ கார்சினோமெட்டோசம் இருக்குது. இதெல்லாமே இருக்குது. செல்ஃப் லிமிட்டிங்காக இருக்கும். இது வந்து பினைனாக இருக்குது. வைரல் ஆர்ஜினாக இருக்குது. இது இஸ் அரேஞ்ச் வித் ஓவர் க்ரோத் ஆஃப் தி ஹேர் ஃபாலிக்கல் அண்ட் அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் இதுக்கப்புறம் வந்து ஸ்பான்டேனியஸ் ரெகுலேஷன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்குது. இது வந்து பெயின்லெஸ் ஸ்வெல்லிங் ஆஃப் த ஸ்கின் அண்ட் சென்டர் அண்ட் டார்க் ப்ரௌன் கலரில் வந்து இருக்குது. இட் இஸ் இனிஷியலி ரேப்பிட் க்ரோவாக இருக்குது. 2 to 4 வீக்கில் இந்த ஸ்பான்டேனியஸ் ரெகுலேஷன் இஸ் அக்கர் இன் தி 24 ஹவரில் பார்க்க முடியும். ஆஃப்டர் தி செப்பரேஷன் வந்து ஆஃப் த சைஸ் லீவிங் த டவுன் அண்ட் ஸ்காராக வந்து இருக்கும். தென் வந்து யூஸ்வலி வந்து சிங்கிளாக இருக்கும். ஃபேஸ் வந்து காமனஸ்ட் சைட்டாக இருக்குது. இப்போ செபேஷியஸ் சிஸ்ட் வந்து ஹெமிஸ்பெரிக்கல் ஸ்வெல்லிங் வந்து இருக்குது. இட் ட்ரெண்ட் டு எக்ஸஷன் அதுக்கப்புறம் ட்ரீட் வந்து எக்ஸஷன் வந்து பண்ணுவாங்க. இதுதான் வந்து கெரட்டோஅகாந்தோமா. கெரட்டோஅகாந்தோமாவோட டயக்ராம் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நல்ல பல்பஸ் மாதிரி இருக்குது. இதான் வந்து கெரட்டோஅகாந்தோமாவோட டயக்ராம். தென் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இதை உள்ளே இருக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கெரட்டோஅகாந்தோமானா என்ன? கெரட்டோஅகாந்தோமா இஸ் ரேப்பிட்லி க்ரோ பினைன் எபித்தீலியல் நியர் டியூமர். தீஸ் ஆர் அதுக்கப்புறம் வந்து ப்ராபப்ளி வந்து எப்படி இருக்குதுன்னா ரேப்பிட்லி வந்து இருக்குது. பிளியோசெபேஷியஸ் யூனிட்டில் வந்து வரக்கூடியது. சென்ட்ரல் கெராட்டின் சென்டர் வந்து இருக்கும். இது வந்து ரேப்பிட்லி க்ரோட் பினைன் எபித்தீலியல் டியூமராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பினைன் எபித்தீலியல் டியூமராக இருக்குது. சென்ட்ரலி கெராட்டின் வந்து ஃபில்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எத்தியாலஜின்னு பார்த்துட்டோன்னா வந்து யூவி எக்ஸ்போஷர் ஓல்டு ஃபேரு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இம்யூனோசப்ரசன்ட் அந்த பேஷண்ட் இருக்கும். கிளினிக்கல் ஃபீச்சரில் வந்து ஒரு சன் எக்ஸ்போசர் ஸ்கின்னில் வந்து ஒரு காமன் சைட் வந்து ஃபேஸ் அதெல்லாம் பார்க்க முடியும். ரேப்பிட் க்ரோவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பினைன் வந்து ஒரு ஸ்மால் பர்பிள் மாதிரி இருக்கும். இந்த கெராட்டின்னா. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ராலிஃபரேட்டிவ் ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா வெல் சர்க்கம்ஸ்கிரைப்டாக இருக்குது. இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் வந்து என்னென்னா சென்ட்ரல் கெராட்டின் பிளக் வந்து இருக்குது. அதெல்லாம் சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் ஸ்குவாமஸ் செல் கார்சினோமாவோட டிஃப்ரென்ஷியேட். அதுக்கப்புறம் வந்து சம்டைம்ஸ் இட் வில் பி டிஃபிகல்ட். எக்ஸாமினேஷன் பயாப்சி எடுப்பாங்க. தென் மிமிக் தி ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா. தென் அதுக்கப்புறம் வந்து இது எப்படின்னா காலிஃப்ளவர் ஷேப்பில் வந்து ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா கம்ப்ளீட் சர்ஜிக்கல் எக்ஸிஷன் அண்ட் அதுக்கப்புறம் generally preferred and curate of the electro density. It is usually to the selected to the lesion. The opinion is given to the cryotherapy and intralethal therapy and topical treatment. அதெல்லாம் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க.
இப்போ டர்பன் டியூமர் பற்றி பார்க்க போகிறோம். டர்பன் டியூமர் வந்து இதுதான் வந்து சொல்கிறாங்க. டர்பன் டியூமர் வந்து ஸ்குவாமஸ் செல் கார்சினோமோட ஃப்ளாப்பில் வந்து ஸ்குவாமஸ் செல் கார்சினோமோட ஃப்ளாப்பில் வந்து வரக்கூடியது. ஹெட் இருக்குன்னா அது வந்து மோஸ்ட்லி வந்து ஹெட்டில் தான் வந்து அதிகமாக இருக்குது ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா. இந்த இது வந்து blanket அகர் வந்து blanket term it is used for the blanket term it is used for describe the occupied the scalp those resemble as a டர்பன் மாதிரி இருக்குமாமா. அதனால டர்பன் டியூமர் அப்படின்னு சொல்கிறாங்க. டர்பன் டியூமர் டர்பன் டியூமர் வந்து இந்த டர்பன் டியூமர் இது டிஸ்கிரைப்ட் வந்து டர்பனில் வந்து ஹெட்டில் வந்து இருக்கிறதுனால தான் வரக்கூடியது. இது வந்து ப்ரோக் ஆஃப் மல்டிபிள் டர்பன் டியூமர் வந்து எப்படி இருக்குதுன்னா டர்பன் டியூமர் வந்து இது எப்படி இருக்குதுன்னா இட் இஸ் ரேர்லியாக இருக்கும். டியூமர் வந்து ரொம்ப ரேராக இருக்கும். மல்டிபிள் சிலிண்ட்ரோமா, மல்டிபிள் நோடுலர் பேசல் செல் கார்சினோமா அதெல்லாம் இருக்குது. ஃப்ளெக்சிஃபார்ம் நியூரோஃபைப்ரோமேட்டோசிஸாக வந்து இருக்குது. தென் மோஸ்ட் ஆஃப் them யூஸ்டு மல்டிபிள் சிலிண்ட்ரோமெட்டோமாவாக இருக்குது. சிலிண்ட்ரோமெட்டோமா இந்த பிங்கிஷ் நோடுலர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டர்பன் லைக் அப்பியரன்ஸ் வந்து இருக்குது. சிலிண்ட்ரோமெட்டோசிஸ் வந்து இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தென் வந்து டிஃப்ரென்ஷியல் டயக்னாசிஸ் வந்து எங்கே இருக்குன்னா இதில் நம்ம நல்லாவே பார்க்கலாம். டியூ சார்கோமாவில் வந்து இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எக்ஸிஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி ஸ்கின் ஃப்ளாப் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து இருக்குது. இதுதான் வந்து சொல்கிறாங்க. தென் வந்து இப்போ இது இந்த டர்பன் டியூமர் these are the multiple scalp tumor are seen in the characterized by the familial cylindromatosis. அது வந்து புக் ஸ்ப்ளிங்கர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டியூமர் வந்து லார்ஜாக இருக்கும் சிலிண்ட்ரோமா மாதிரி இருக்கும். இது வந்து லைக் இந்த ஸ்கேல்ப் அண்ட் சிலிண்ட்ரோமெட்டோசிஸ் these are structures is together to the cover the flap. This is producing to the turban like appearance. Then it is called as turban like appearance. இருக்கிறதுனால வந்து கப்போசிஸாக இருக்குமா இது டர்பன் லைக் அப்பியரன்ஸில் இருக்கிறனால எத்தியாலஜின்னு பார்த்தோன்னா வந்து ஆட்டோசோமல் டாமினண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து சிவி இந்த டியூமர் சிஒய் இந்த டியூமர் சப்ரேஷனால் வரக்கூடியது. ஃபெமிலியல்னாலையும் ஃபீமேலுக்கு வந்து வரும். தென் வந்து கிளினிக்கல் பிக்சர்ஸ் நம்ம பார்த்துட்டோன்னா வந்து ஒரு பிங்கிஷ் ரெட் நோடில்ஸாக வந்து இருக்குது. அண்ட் லார்ஜ் அண்ட் கன்ஃபார்மாக இருக்கும். இந்த ஸ்கேல்பில் மெலிக்னன்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து ரேராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் அண்ட் ட்ரங்க்கில் வந்து அதுக்கப்புறம் அக்கர் வந்து ஃபேஸ் அண்ட் ட்ரங்க்கில் ஹிஸ்டோபெத்தாலஜி பார்த்துட்டோன்னா வெல் சர்க்கம்ஸ்கிரைப்டு அதுக்கப்புறம் வந்து வெல் சர்க்கம்ஸ்கிரைப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த டர்பன் டியூமர் வந்து டர்பன் வாய் மேலே அதில் தான் அதிகமாக இருக்குது. பெரிஃபெரல் ஸ்மால் டார்க் செல் லார்ஜ் பேல் செல்ஸ்ன்னு இருக்குது. அசோசியேட்டட் கண்டிஷன் வந்து familial cylindromatosis and broke of Slengel syndrome and multiple trichoepitheliomatous cylindroepitheliomatous இருக்குது. and treatment வந்து surgical excision of the individual of the lesion. அதுக்கப்புறம் excessive scalp involvement, genetic consoling of the approaching in the familial கேசஸில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஜெனட்டிக் ட்ரீட்மெண்ட் வந்து கம்மி பண்ணிடலாம். இண்டிவிஜுவல் எக்ஸிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாப் சர்ஜரி வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரான் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து என்னென்னா ப்ரான் CORN இந்த கார்ன் வந்து என்னென்னா ஒரு பாப்புலர் பெயின்ஃபுல் லீஷன் இன் தி பிளான்டார் சர்ஃபேஸ் ஆஃப் த ஃபுட்டில் வந்து வரக்கூடியது. ஃபுட்டில் வந்து வரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து காலானின்னு சொல்லுவாங்க. இது வந்து அதுக்கப்புறம் வந்து
இது வந்து என்னென்னா காலில் வந்து மட்டும்தான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கான் வந்து வரும். தென் வந்து இது வந்து இதுதான் சொல்கிறாங்க. இப்படி தான் இருக்கும். இந்த வந்து ஃபோட்டு இந்த 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 இடத்துல இந்த இடத்துல அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி இடத்துலலாம் வரும். இந்த கான் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். காலானின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பிளட் வெசலில் படுறதுனால தான் வந்து நிறைய பிரச்சனை வந்து வருது இந்த காலானினால். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இது வந்து வயலில் வேலை பார்க்கறதுனால சோல் ஃபுட்டில் வந்து வேலை பார்ப்பாங்கள்ல இந்த சர்ஃபேஸில் பிளான்டர் சர்ஃபேஸில் அதனால வரக்கூடியது ஒரு பிளான்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த டோ அண்ட் சோல் இந்த இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கார்ன் வந்து இது வந்து என்னென்னா ரிமூவல் ஆஃப் தி இன்டர்மீடியன்ட் ப்ரெஷர். அதுக்கப்புறம் கார்ன் வந்து டெவலப்டு இன்டர்மீடியன்ட் ப்ரெஷர் ஆஃப் த லிமிட்டட் ஏரியா. ஒரு சின்ன ஏரியாவில் வந்து வரக்கூடியது ஒரு லோக்கலைஸ்டாக இருக்கும். இது பேர் வந்து கிளாவஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கிளாவஸ்ன்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆர் பேசிக்கலி வந்து என்ன இருக்குதுன்னா இந்த கார்ன் வந்து மெலிக்னன்ட் டியூமரில் வந்து வரக்கூடிய இந்த இது வந்து அதுக்கப்புறம் வந்து பேசிக்கலி வந்து இதில் எப்படி இருக்குது இது லோக்கலைஸ்டு ஹைப்பர் கெரட்டானிசம் அட் த ஸ்கின் அண்ட் அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் கோரில் வந்து நம்ம பார்க்க முடியும். சென்ட்ரல் கோரில் வந்து ஹைப்பர் கெரட்டினிசம் இருக்கும். இந்த கோன் வந்து என்னென்னா வந்து கோன் ஷேப்டு அதுக்கப்புறம் வந்து கோன் ஷேப்டு லீஷனாக வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப பெயின்ஃபுல் டெண்டராக இருக்கும். ஒரு ஹார்ட் கோனாக வந்து இருக்குது. சாஃப்ட் கோன் இந்த 2 டைப் இருக்குது. மோஸ்ட் காமன் வந்து ஹார்ட் கோனாக தான் இருக்கும். ட்ரீட்மெண்ட் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து டயபெட்டிக் கம்மி பண்ணிட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து குட் கோனாக வந்து இருக்குது சிம்டம்ஸு. இது வந்து ரெக்கரன்ஸ் வந்து பார்க்க முடியும் அதை சொல்கிறாங்க. இதுதான் வந்து சொல்கிறாங்க. தென் வந்து இதான் வந்து கோன் ஒரு பெயின்ஃபுல் திக்கனிங் ஆஃப் த ஸ்கின். அதுக்கப்புறம் வந்து ரிப்பீட்டட் இந்த ப்ரெஷர் ஆஃப் த ஃப்ரிக்ஷனாக வந்து இருக்குது. ஃப்ரிக்ஷனில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து CORN கோன் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து சர்ஜிக்கலில் வந்து இதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் எக்ஸிஷன் ஆஃப் த கோன், அதுக்கப்புறம் இனுக்குலேஷன், அதுக்கப்புறம் வந்து சர்ஜரி டெமான்ஸ்ட்ரேஷன் டிஃபார்மேஷனில் வந்து போனி டிஃபார்மேஷன் இருக்கா. எனி இம்பார்ட்டன் வந்து காம்ப்ளிகேஷன் வந்து இன்ஃபெக்ஷன், ப்ளீடிங், ஸ்கார் அண்ட் ரெக்கரன்ஸ் அண்ட் டிலேட் ஹீலிங் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மெர்க்கல் செல் கார்சினோமான்னு தனியாகவே இருக்குது. அப்புறம் ஓஸ்ட்னா என்னது WO, அப்புறம் இந்த ஓர்த்துன்னு சொல்லுவாங்க WORT. இதுவும் வந்து ஒரு வகையான காலாணி தான். இது வந்து எதனால் வருதுன்னா HPVனால் வரக்கூடியது, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னால் வரக்கூடியது. இது வந்து ஸ்கின் ட்ரெஷன் ஸ்மாலாக இருக்கும். அதுக்கப்புறம் ரஃப்பாக இருக்குது. நான் குட்டீனியஸ், அதுக்கப்புறம் நான் கேன்சரஸ் கண்டிஷன் ஸ்கின்னில் வந்து வரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து HPVனால் வரக்கூடியது. மோஸ்ட் காமன் ஃப்ராஸ்ட் வந்து எங்கன்னா ரஃப்பாக வந்து ஃபிங்கர் அண்டு ஹேண்டில் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பார்க்குற வந்து பிளான்டார் ஓர்த். இது வந்து என்னென்னா பாட்டம் ஆஃப் த ஃபீட்டில் வந்து பார்க்க முடியும். ஃப்ளாட் ஓர்த் வந்து ஒரு ஃபேஸ் அண்டு லெக்கில் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ஃபிலிஃபார்ம் வந்து ஃபேஸ், ஐ, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பார்க்க முடியும். ட்ரீட்மெண்ட் வந்து சாலிசிலிக் ஆசிட் ஃப்ரீசிங் க்ரையோதெரப்பி பண்ணுவாங்க. அண்டு வூண்ட் கேர் வந்து பண்ணுவாங்க. வூண்ட் கேர் பண்ணால் இதுதான் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ரஃப் எக்ஸசிவ் ஸ்கின்னாக இருக்குது. பேப்பிலோமா வைரஸ்னால் வரக்கூடியது. இது வந்து பிக்மெண்டட் கெரட்டனைசேஷன் இர்ரெகுலர் ரெகுலேஷனாக வந்துருக்குது. மோஸ்ட் காமனாக யங் அடல்ட்டுக்கு வந்து வரும். காமன் சைட் ஃபிங்கர், ஃபீட் அண்ட் ஜெனிட்டாலியா பிரெட்டில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வெஜினல் ஓத் வந்து என்ன பேப்பிலோமா அடமென்ஷியாவில் வந்து வரக்கூடியது. இட் இஸ் கால்ட் அஸ் வந்து வெர்னியல் ஓத் வந்து பேப்பிலோமா அடமென்ஷியா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் அக்கர் இன் தி அதுக்கப்புறம் ஆங்கிள் ஆஃப் த ரீஜன் தீஸ் ஆர் தி குரோனிக்கல். அதுக்கப்புறம் வந்து கொரோனல் பல்ஸ் அட் த பெனிஸ் சம்டைம். அதுக்கப்புறம் சம் ஆஃப் த ஓத் வந்து இஸ் ரெக்வஸ்ட் ஸ்பான்டேனியஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபல்குரேஷன் கான்டினியஸ் ஃபல்குரேஷன் வந்து பார்க்க முடியும். அப்புறம் வந்து மார்க்கல் இது வந்து WORT கான் போட்டாச்சு. WART இந்த வாட் வந்து இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு வந்து மெர்க்கல் செல் கார்சினோமா. மெர்க்கல் செல் கார்சினோமா இது வந்து நியூரோ எண்டோக்ரைன் செல்ஸில் வந்து வரக்கூடியது. இது வந்து டோலை வந்து நம்ம நல்லாவே பார்க்க முடியும், காலில் வந்து நல்லா பார்க்க முடியும். இதுவும் கெரட்டோ அகந்தமாவும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த பல்பஸ் மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்குது. தென் வந்து கெரட்டோ அகந்தமும் ஒரே மாதிரி இருக்குது. ஹைலி மெலிக்னன்ட் டியூமராக வந்து இருக்குது. இது வந்து எல்டர்லி வந்து ஒயிட் மேலுக்கு தான் வந்து ஒயிட் மேலுக்கு வந்திருக்கும். இது வந்து பர்பிள் வயலட் கலரில் வந்து இருக்கும். தென் வந்து என்னதுன்னா மெட்டாஸ்டாசிஸ்
ஆஃப் ஓட் செல் கார்சினோமா மாதிரி இருக்கும் இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி உள்ளே வந்து சர்ஃபேஸ்க்குள்ளே வரைக்கும் எபிடெர்மிஸ் லேயர், டெர்மிஸ் லேயரில் ஃபுல்லாக போகும்.